நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, எனக்கு சூப்பர் ஜாதகம் மொக்க ஜாதகம் என்னோடது. வரக்கூடிய ஜாதகத்த பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டா சரியாயிருன்னு நெனைக்கிறாங்க. அப்படி ஜாதகம் அமையவே அமையாது. கரெக்ட்டா அதுக்கும் வந்து அமைப்பு இருக்கணும். கரெக்ட்டா வந்து அமையும். அதே மாரி ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் சேர்த்துரலாம். மைனஸுக்கு ப்ளஸ்ஸ சேர்த்துரலாம். மைனஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ்ன்ற அந்த அந்த அல்ஜீப்ரால கண்டுபிடிச்சது, அந்த சைன். மேத்ஸ்ல கண்டுபிடிச்சதெல்லாம் அங்க கொண்டு வந்து விளையாடுவாங்க. அதெல்லாம் எங்க வாழ்க்கைக்கு உதவாது. சரி. விதி இருந்தால் நீங்க எப்படி பொருத்தினாலும் சிக்கலாகும். விதி இருந்தா எப்படி பொருத்தி தப்பு தப்பா பொருத்தினாலும் அது சரியாயிடும். ம். எனவே விதி தான் முக்கியம். விதிய புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் புரிதல் வேணும். சரி. இன்னொரு விஷயம் இத நம்ம புரிஞ்சு, அவங்கள நம்ம பிரசன்ட் பண்ணாலும் கூட, ம். அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல. இன்னைக்கு ஒரு ஜாதகம். இந்தந்த கிரக அமைப்புகள் இருக்கு. ம். இந்த பையனுக்கு இப்படி லைஃப் போகும்னு சொல்றேன். சரி. நாங்க வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்லன்னாங்க. ஓ! சரி சூப்பர். அடுத்ததுக்கு வான்னு சொல்லிட்டேன் கொஸ்டின். ஓகேங்களா? அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேல என்னத்த புரிய வைக்கிறது? அவங்களுக்கு அவ்வளோதான் புரிஞ்சிருக்கு. அவங்க அப்புறம் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. ம். இல்லைங்களா? எல்லாமே சரியா இருக்குன்னு நம்மள்ட்ட எதுக்கு வராங்க? ஏதோ ஒரு என்ன நடக்கலான்னு தெரிஞ்சுக்க வராங்க. அம்மா ரொம்ப போட்டு இழுத்துக்கிட்டே இருக்காத என்கிட்ட. நான் மொத்தம் 4 பாயிண்ட் தான் சொல்லுவேன். இந்த இதுதான் இப்படி தான் நடக்கும். வெல் செட்டில்டா இருந்தா நீ வராத. ஜாதகம் பார்க்க வராத. நீ அது அப்படியே ஓடிருன்னு சொல்லிட்டேன் நானு. அப்ப இப்படி தான் நடக்கும். ம். அந்த அம்மா இன்னைக்கு புரியாட்டினா நாளைக்கு என்ன செய்யணும் ஒருத்தனுக்கு சொன்னேன். இன்னைக்கு நான் உனக்கு தம் கட்டி புரிய வைக்கிறேன். நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அப்படி புரியாட்டினா காலமே நாளைக்கு உனக்கு புரிய வைக்கும். அவ்வளோதான்.